Hello பசங்களா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து நீட்டுக்கு கேட்ட எல்லா क्वेश्चंसும் இந்த சிங்கிள் வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கண்டிப்பா உங்களோட நீட் பிரிப்பரேஷனுக்கு this will be very helpful. ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீட் 2026க்காக சைலத்தோட ஒரு LMRP ப்ரோக்ராம், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தீங்க, பட் லாஸ்ட் ரவுண்டில் சரியாக ஓடலைன்னா நமக்கு சக்ஸஸ் ஆக முடியுமா? முடியாது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பிகினிங்கில் இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலலாம் சூப்பராக படித்து போக போக கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணி சொதப்பிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கால்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். அண்ட் இது வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம். ஹைப்ரிட் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? ஆஃப்லைனில் தான் நடக்கும். அப்போ சைலத்தோட தமிழ்நாட்டில் சைலம் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க. இந்த 3 இடத்துல ஆஃப்லைனாக நடக்கிற ப்ரோக்ராம் தான் இது. அண்ட் இந்த ப்ரோக்ராமோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, உங்களோட சிலபஸ் 81 சாப்டர்ஸ் இருக்கிற 4 சப்ஜெக்ட் இருக்கிற உங்களோட சிலபஸை 20 மாடியூல்ஸாக பிரித்து அதுக்கு கரெக்டாக பாடம் நடத்தி ரிவிஷன் தந்து எக்ஸாம்ஸ் எழுதி, ஸோ உங்களை வந்து கரெக்டாக ஒரு நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமில் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து 8,000க்கு மேலே நீங்கள் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓவரால் இதோட ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக ஜஸ்ட் 10,000 ப்ளஸ் GST அதெல்லாம் இருக்காங்க. இந்த கோர்ஸை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவாவது வேணும்னா நீங்கள் கேட்கலாம், என்கொயர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஓகே, பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. அண்டு நம்மளோட கிராஷ் ப்ரோக்ராம் வந்து நீட் 2026க்கான சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு. டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு. XPL 2026 அது வந்து ஜஸ்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாராலையும் இது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியணும், எல்லாருக்கும் வந்து நீட்டு அட்டெயினபிள் ஆகணும், அந்த ஒரு நோக்கத்தில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இந்த கோர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. கரெக்டாக சிலபஸை முடித்து எக்ஸாம்ஸ் எழுதி நீட் மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதி உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இந்த கிராஷ் ப்ரோக்ராமில் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைனில் கிராஷ் ப்ரோக்ராமும் நமக்கு சைலம் வந்து வழங்குறாங்க. அதோட திஸ் இஸ் ஆன்லைன் கிராஷ் அண்ட் எங்கே ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் வருது பசங்களா. ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைலத்தோட இந்த கிராஷ் ப்ரோக்ராம் ஆகட்டும், LMRP ஆகட்டும், இதை வந்து ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு ட்ரை பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு ஒரு 7 days வந்து நீங்கள் நம்மளோட இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணலாம். 7 days வந்து ஒரு கிராஷ் ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணி உங்களுக்கு சைலத்தில் எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க, அவங்க வந்து எப்படி பாடம் நடத்துகிறாங்க, எப்படி அதில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டிஸோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் ஃபீலிங் கிடைக்கிறதுக்காக ஒரு 7 days ஃப்ரீ நீட் கோச்சிங் வந்து சைலத்தோட ஆஃப்லைன் கேம்பஸில் நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ், அண்ட் லாஸ்ட் இயர் சைலம் தமிழில் இருந்து நிறைய பேர் மெடிக்கல் காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டுருக்கு, அவங்களோட எல்லாம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. ஸோ அதனால தான் சைலம் வந்து வேரியஸ் ப்ரோக்ராம் ஃபார் நீட் 2026க்காக டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் ஆகட்டும், சைலம் நீட் தமிழ் சேனல் ஆகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த நீட் எக்ஸாமுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அகாடமிக்கலான சிலபஸ் ஓரியன்டான நிறைய சீரீஸ் வந்து நம்ம சேனல்லையும் வரப்போகுது. ஓகே, டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஸோ பசங்களா, அண்ட் சைலத்தோட டிஃப்ரெண்ட் கிளாஸஸோட நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து எல்லா நோட்ஸும் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த இயர் நீட் 2025ல கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்வஸ் சொல்யூஷன் வில் எக்ஸிபிட் ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஹையஸ்ட், தட் மீன்ஸ் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அது ரொம்ப அதிகமாகணும், பாய்லிங் பாயிண்ட் நல்லா கூடணும். எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே. அப்போ அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 0.01 molar sodium sulfate, 0.015 molar glucose, 0.01 molar urea, 0.01 molar KNO3. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, இங்க சோடியம் சல்ஃபேட் டிசோசியேட் ஆகுமா? ஆகும். அப்போ அதில் 2 சோடியம் 1 சல்ஃபேட். ஸோ மொத்தம் I is equal to 3 வரும். இங்க I is equal to 1 தான், ஏன்னா குளுக்கோஸ் டிசோசியேட் ஆகாது, யூரியாவும் டிசோசியேட் ஆகாது, I is equal to 1 தான். அண்ட் KNO3 K plus NO3 minus I is equal to 2. ஓகே பசங்களா. அப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து மேக்ஸிமம் பாய்லிங் பாயிண்ட் வேணும். தட் மீன்ஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஏ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேன் ஹோஃப் ஃபேக்டர். அப்போ இதில் ஹையஸ்ட் வேன் ஹோஃப் ஃபேக்டர் எங்கே இருக்குது? I is equal to 3ல இருக்கா? எஸ்.
அண்ட் உங்களுக்கு இது வந்து 0.015 இருக்கே அதனால ஒரு டவுட் வருதுன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க 1 into 0.015 இல்லை 3 into 0.01 இது ஹையஸ்ட் 3 into 0.01 தானே ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சேம் இயர் நீட் 2025ல கேட்ட கொஸ்டின் தான் இது ஓகே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க டைப் ஆஃப் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமிடிட்டி இருக்கு ஹியூமிடிட்டினா என்ன ஹியூமிடிட்டினா லிக்விட் இன் கேஸ் தான் ஸோ A2 கனெக்ட் பண்ணலாம் A2 அலாய்னா டிஃப்ரெண்ட் மெட்டல் தானே ஸோ சாலிட் இன் சாலிடு B1 கனெக்ட் பண்ணலாம் அப்புறம் அமால்கம்னா மெர்க்குரி ஒரு லிக்விட் மெட்டல் ஓகே அப்போ லிக்விட் இன் சாலிட் இருக்கா C4 ஸ்மோக் சாலிட் இன் கேஸ் இப்படி இருக்கும் ஸோ இப்போ சிம்பிளா பாருங்க A2B1 அப்போ இது வராது A2B1 C4 C4 D3 yes option D is the right answer next question பாருங்க பசங்களா we have this 5 moles of liquid X and 10 moles of liquid Y make a binary solution and the solution oda vapor pressure 70 torr okay and the solution liquid X and liquid Y mix பண்றோம் அப்ப நமக்கு solution கிடைக்குது அந்த solution oda observed vapor pressure வந்து தந்திருக்காங்க 70 torr okay so P total தந்திருக்காங்க 70 torr நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன P total is equal to P naught A chi A plus P naught B chi B தானே அப்போ இங்கே P total வந்து 70 torr தந்திருக்காங்க ஓகே லெட் இட் பி நமக்கு ஈக்குவலாக இல்லையான்னு தெரியாது ஜஸ்ட் ஈக்குவல் போட்டுக்கோங்க ஜஸ்ட் இங்கே பாருங்க இப்போ P naught என்ன P naught தந்திருக்காங்க 63 பியூர் X ஓடது 63 பியூர் Y ஓடது 78 அப்போ 63 இன்டு கையே X ஓட மோல்ஸ் 5 மோல்ஸ் அப்போ mole fraction na number of moles of that component divided by total moles தானே that means 5 by 5 plus 10 15 இங்க இருக்கும் then இங்க 78 இருக்கு P not B 78 into chi B அப்ப number of moles of B அப்ப 10 மேல இருக்கும் denominator 15 தானே total moles மாறாது இல்ல சோ இத நீங்க சால்வ் பண்ணி பாருங்க இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பாருங்க சால்வ் பண்ணி போது இது 70 வருது இது வந்து பாருங்க 63 into 5 by 15 plus 78 into 10 by 15 நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க இது 70 is equal to இது 21 plus 5 52 னு வருது that means இதில இருந்து என்ன தெரியுது sir 52 plus 21 73 தானே that means this is highest so P total is less than P naught A chi A plus P naught B chi B இந்த மாதிரி தான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வர்க் ஆகுது ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்தா அது வந்து ஐடியல் சொல்யூஷன் சோ இது ஐடியலா இல்ல இப்போ இது வந்து நெகட்டிவ் டிவியேஷனா பாசிட்டிவ் டிவியேஷனா P total that means observed vapor pressure அதிகமா இருந்தா பாசிட்டிவ் டிவியேஷன் இங்க observed vapor pressure P total கம்மியா இருக்கு that means it shows negative deviation option 4 is the option D is the right answer next question பாருங்க mass of glucose required to dissolve to prepare 1 liter okay mass of glucose required to dissolve to prepare 1 liter of its solution which is isotonic na enna rendu solution isotonic na rendu perodiyum osmotic pressure same ah irukum osmotic pressure oda formula pi is equal to molarity R into T molarity CRT or MRT னு கொடுக்கலாம் இங்க R and T எல்லாம் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் வெச்சுக்கோங்க அப்ப pi directly proportional to molarity தானே ஓகே இங்க என்ன கேக்குறாங்க ஐசோடோனிக் ரெண்டு பேரோட ஐசோடோனிக் ஆகணும் அப்ப ரெண்டு பேரோட ஐசோடோனிக் ஆகணும்னா ரெண்டு பேரோட molarity ஈக்குவலானா போதும்ல அப்ப பாருங்க குளுக்கோஸோட molarity mass of glucose தான் நம்ம கண்டுபிடிக்கணும் molarity என்ன number of moles by volume of the solution liter அப்ப number of molesக்கு weight of the glucose நமக்கு தெரியாது divided by molar mass of glucose C6H12O6 6 into 12 72 plus 12 6 into 16 96 அப்ப நமக்கு 180 கிடைக்கும் so weight of glucose divided by 180 divided by இப்போ இது வந்து number of moles of glucose divided by per liter அப்ப divided by 1 liter isotonic தானே so it should be equal to இந்த சைடு வாங்க இந்த சைடு 15 கிராம் யூரியா இருக்கு so given mass யூரியாவோட மாஸ் 15 யூரியாவோட மோலார் மாஸ் NH2CONH2 மோலார் மாஸ் 60 வரும் 60 இதுவும் 1 லிட்டர் தானே so பசங்களா இதுல இருந்து ஈஸியா வந்து நமக்கு weight of the glucose கண்டுபிடிக்கலாம் weight of the glucose is equal to 180 into 15 divided by 60 60 ல 60 ஒரு வாட்டி 180 ல 60 3 times so 3 into 15 45 gram option D is the right answer is it clear பசங்களா clear next question பாருங்க the Henry's law constant value of ABC இவங்களோட எல்லாம் Henry's values constant கொடுத்திருக்காங்க
A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. KH வேல்யூ ஹென்ரிஸ்னோனா KH வேல்யூ. A ஓட KH வேல்யூ 145, B ஓடது 2 into 10 power minus 5, C வந்து 35 kilobar respectively. Solubility கேட்டிருக்காங்க. What is the relation between solubility and KH value? Solubility and KH inversely proportional இருக்கும். அதான் இம்பார்ட்டன்ட். ஹென்ரிஸ் லால நம்ம படிச்சிருக்கோம். ஹையர் த KH வேல்யூ லோவர் த சாலிபிலிட்டி. ஓகே, அப்போ இங்க லோவர் த KH வேல்யூ யாரு? இதுதானே லோவஸ்ட் 10 power minus 5. லோவஸ்ட் KH வேல்யூ இவன் தான். லோ KHனா ஹை சாலிபிலிட்டி. அப்போ B வந்து ஹை சாலிபிலிட்டி இருக்கும். B மேக்ஸிமம்னா இங்க ரெண்டும் தானே. அப்போ ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லோவஸ்ட் எது? 35. ஸோ பிக்கு அப்புறம் யார் வரணும்? C வரணும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The plot of osmotic pressure versus concentration. Mole liter inverse தான் concentration. That means molarity. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். Pi is equal to molarity into R into T. And இதை வந்து பாருங்க plot. அப்போ graph Y pi versus யாரு? molarity plot பண்றாங்க. அப்படின்னா இதை வந்து Y is equal to mx plus C ன்னு எழுதலாமா? அப்போ இங்கே இன்டர்செப்ட் இல்லை, சி இருக்க வேண்டிய இடத்துல 0 தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒரிஜின். அப்படின்னா நல்லா பாருங்கள், இங்கே ஸ்லாப்பு தந்திருக்காங்க. கிவ்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன் வித் ஸ்லாப்போட வேல்யூ தந்திருக்காங்க 25.73. ஸ்லாப் இருக்க வேண்டிய இடத்துல இது எம் தானே ஸ்லாப்பு, எம்எக்ஸ் தானே ஸ்லாப்பு. அந்த எம்முக்கு கரஸ்பாண்டிங் பாருங்க எக்ஸ் யாரு? வேர்சஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ எக்ஸ் இதுதான் கான்சன்ட்ரேஷன். Y axis osmotic pressure, X axis concentration. So X concentration, slope M, அதுக்கு corresponding இருக்கிறது அப்போ R into T தான். R into T தான் 25.73. ஓகே, இதில் வந்து R ஓட வேல்யூ தந்திருக்காங்க. ஸோ ஈஸியாக நமக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 25.73 டிவைடட் பை R ஓட வேல்யூ 0.083. யூனிட் பாருங்க, இங்க லிட்டர் பார் மோல் இன்வர்ஸ், இங்க லிட்டர் பார் மோல் இன்வர்ஸ். அப்போ கெல்வின் இன்வர்ஸ் மேலே போகும்போது கெல்வின் ஆகும். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் என்ன எதுல கிடைக்கும் சார்? டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கிறது கெல்வின்ல கிடைக்கும். டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கிறது கெல்வின்ல கிடைக்கும். இட் இஸ் 310 கெல்வின். 310 கெல்வின் இருக்கு. ஓகே, அப்போ அதனால 310 எடுக்கக்கூடாது, தப்பு. ஏன்னா இது 310 கெல்வின். இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே செல்சியஸ்ல இருக்கு. 273 கெல்வின் தானே 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இது வந்து எவ்வளவு? 273லேருந்து 310க்கு போகும்போது இங்க 27 10 37. ஸோ 37 டிகிரி செல்சியஸ் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் ஏ அதுதான் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி, அதை வந்து y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c கூட கம்பேர் பண்ணுங்க. அப்போ ஸ்லோப்புக்கு கரஸ்பாண்டிங் ஆர்டின்னு கிடைக்கும். அதுல ஆரோட வேல்யூ தந்திருக்கு. டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். யூனிட் கெல்வின்ல கிடைக்கும். ஆப்ஷன்ஸ்ல செல்சியஸ்ல இருக்கு. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். Next question பாருங்க, which of the following pairs of aqueous solution will have the same value of osmotic pressure? இதுல யாருக்கெல்லாம் வந்து same value of osmotic pressure கிடைக்கும்னு கேக்குறாங்க. NEET 2024ல கேட்ட question. ஸோ பார்க்கலாமா? நமக்கு ஐயோட வேல்யூ பேரியம் குளோரைடு, ஒரு பேரியம் 2 குளோரைன். ஸோ I is equal to 3. இங்க பாருங்க ஒரு 2 பொட்டாசியம் ஒரு சல்ஃபேட். ஸோ I is equal to 3. ஆனா பிரச்சனை என்ன? இது 0.1, இது 0.2. ஸோ 0.1 into 3 0.3, 0.2 into 3 0.6. அப்போ டிஃபரெண்டா வருது. அப்போ இது வராது. இங்க Na3PO4 3 சோடியம் ஒரு PO4 மைனஸ், அப்போ PO4 3 மைனஸ். ஸோ I is equal to 4. இங்க I is equal to 2 பொட்டாசியம் ஒரு சல்ஃபேட் 3. மல்டிப்ளை பண்ணி பாருங்க 4 into 0.1 0.4, 3 into 0.1 0.3. அதுவும் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுவும் வராது. அடுத்து பாருங்க I is equal to sodium chloride, I is equal to K2SO4 2 பொட்டாசியம் ஒரு சல்ஃபேட். I is equal to 3. பாருங்க 2 into 0.2 0.4, 3 into 0.1 0.3. அதுவும் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுவும் வராது. இங்க பாருங்க I is equal to 2. Yes, I is equal to 3 பொட்டாசியம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனியன் தான். அப்ப மொத்தத்துல I is equal to 4. இப்போ பாருங்க 2 into 0.2 0.4, 4 into 0.1 0.4. அப்ப ரெண்டுலயுமே 0.4 0.4 வருதா? எஸ், கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இக்விலிபிரியம் ப்ராசஸ். லிஸ்ட் 1ல இக்விலிபிரியம் ப்ராசஸ், அதில் இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. வெரி ஈஸி பாருங்க. லிக்விடு வேப்பரா மாறுது. லிக்விடு ஹீட் பண்ணும்போது வேப்பரா மாறும்ல. அப்போ லிக்விடு வேப்பரா மாறும்போது நம்ம என்ன சொல்லுவேன்? அந்த 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 இடத்துல ஒரு இக்விலிபிரியம் ரீச் ஆகும்போது அதுதான் பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஸோ லிக்விட் வேப்பருக்கு பாய்லிங் பாயிண்ட். அப்போ A2 கண்டிப்பா A2 தான். ஸோ பாருங்க ஆப்ஷன்ஸ்ல A2 எங்கெல்லாம் இருக்கு சார்? A2 சார் இங்கே A2 இருக்கு, இங்கேயும் A2 இருக்கு. அப்போ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. இனிமேல் அதை பத்தி பார்க்க வேண்டாம். அப்புறம் B1 இனிமேல் பார்க்காதீங்க. ரெண்டுலுமே காமன். C3 ஓ D4
கொடுத்துருக்காங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல 5னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்னு சொல்லலாம். ஜஸ்ட் பாருங்க, சாலிடு லிக்விடா மாறுது. சாலிடு லிக்விடா மாறுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சாலிடுக்கு ஹீட் கொடுக்கும்போது லிக்விடா மாறும், அதுக்கு பேர் மெல்டிங். அப்போ மெல்டிங் பாயிண்ட், அப்போ B1. ஓகே. சாலிட் வேப்பர், சாலிட் நேரடியாக வேப்பரா மாறுது வித்தவுட் ஏ லிக்விட் ஃபேஸ், அப்போ அதுக்கு பேர் சப்ளிமேஷன் தானே. ஸோ C3. ஓகே. அதே மாதிரி சொல்யூட் டு சாலிடு, சொல்யூட் டு சொல்யூஷனா, சுகரை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கணும்ல, அதே மாதிரி. அப்போ அதுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா. When 5 gram of a non-volatile non-electrolyte solute is dissolved in a 100 gram of the solvent. அப்போ solute-ஓட weight தந்திருக்கு, solvent-ஓட weight தந்திருக்கு, freezing point of the solvent decreases. That means delta TF தந்திருக்கு, மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும், KF-ஓட வேல்யூ தந்திருக்கு. ரொம்ப ஈஸி. டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்டோட ஃபார்முலா டெல்டா TF is equal to KF into மொலாலிட்டி தானே, அந்த ஃபார்முலா தான். அதில் மொலாலிட்டியோட எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா TF is equal to KF into மொலாலிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் மேலே. அப்போ கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம், கீழே மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் WA டிவைடட் பை 1000. இவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். டெல்டா TF இருக்க வேண்டிய இடத்துல 0.25 தானே, 0.25. KF-ஓட வேல்யூ 1.2 இன்டு WB எவ்வளவு? 5 கிராம். 1000 மேலே போகும், ஸோ மேலே 1000 டிவைடட் பை WA எவ்வளவு? 100 கிராம் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். இங்கே யார் சொல்யூட்டு? அதான் கண்டுபிடிக்கணும், MB தான் கண்டுபிடிக்கணும். ஸோ MB டினாமினேட்டரில். ஸோ இதிலிருந்து நமக்கு யாரை கண்டுபிடிச்சா போதும்? ஈஸியாக நமக்கு யாரை கண்டுபிடிக்கலாம்? MB கண்டுபிடிக்கலாம். solve பண்ணுங்க. இதை solve பண்ணும்போது உங்களுக்கு MB வேல்யூ வந்து 240 கிடைக்கும். ஆப்ஷன் D is the right answer. ஆப்ஷன் D is the right answer. Next question பாருங்க. Which among the following aqueous solution of electrolyte will have minimum elevation in boiling point? Elevation in boiling point is a colligative property. அது மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா I வேல்யூ மினிமமா இருக்கணும் அர்த்தம். இங்க பாருங்க NaCl I is equal to 2, KCl I is equal to 2, MgSO4 I is equal to 2, NaCl I is equal to 2. ஸோ எல்லாமே I is equal to 2 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே எல்லாத்துலேயுமே I இன்டு C வேல்யூ பாருங்க, 2 இன்டு 0.1 0.2, 2 இன்டு 0.1 0.2. இங்கே பாருங்க 2 இன்டு 0.1 இது 0.2. இங்கே பாருங்க 2 இன்டு 1 இது 2. ஓகே. இங்கே பாருங்க 2 இன்டு 0.05, 2 இன்டு 5 10, 0.1 தான் வருது. இங்கே 0.1. ஸோ லோவர் I இன்டு C வேல்யூ 0.1 தான் வருது. அப்போ அங்கே தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்மியாக இருக்கும், அங்கே தான் எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் மினிமமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. given below two statements. ஓகே, அசர்ஷனும் கொடுத்துருக்கு, ரீசனும் கொடுத்துருக்கு. நீட் 2023ல கேட்ட கொஸ்டின் தான் இது. அசர்ஷன் என்ன? ஹீலியம் இஸ் யூஸ்டு டு டைலூட் ஆக்சிஜன் இன் த டைவிங் apparatus. ஆமாம், ஹென்ரிஸ் லோவோட அப்ளிகேஷன்ஸில் நாம் படிச்சிருக்கோம் இல்லை, டைவிங் apparatusல நம்ம ஹீலியம் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த மெடிக்கல் கண்டிஷனோட பேர் பெண்டு, அது வரும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹீலியம் ஹேஸ் அ ஹை சோலபிலிட்டி இன் O2. இல்ல, அந்த KH வேல்யூஸோட லிஸ்டே இருக்கு, அதுல ஹையர் த KH வேல்யூ யாருக்கு? ஹீலியத்துக்கு. KH வேல்யூ அதிகம்னா சோலபிலிட்டி கம்மியாக தானே இருக்கும். ஸோ இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் ட்ரூ தான், ரீசன் ஃபால்ஸ் தான். ஸோ அதனால ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா பசங்களா? நெக்ஸ்ட் நீட் 2022 phase 2ல அன்னைக்கு அந்த வருஷத்துல இருந்தது, அதோட கொஸ்டின் பார்க்கலாம். KHோட வேல்யூ கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? where KH is equal to Henry's law constant of water. ஓகே, order of solubility கேட்டிருக்காங்க. solubility. அப்போ higher solubility யாருக்கு? இதில் யாரோட KH வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பாருங்க. KH வேல்யூ கம்மி, 10⁻⁵, அதானே lower KH, அவனோட solubility அதிகமாகும். அப்போ solubility highest யாருக்கு? ஃபார்மால்டிஹைடு. ஹையஸ்ட் ஃபார்மால்டிஹைடுனா இது வராது. அதுக்கடுத்து யார் லோவஸ்ட்? மீதேனு. ஸோ ஃபார்மால்டிஹைடுக்கு அடுத்து மீதேனு. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following solutions were prepared by dissolving 10 gram glucose, 250 ml water, 10 gram urea, 250 ml water, 10 gram sucrose, 250 ml water. So mass of the solute எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான். அதே மாதிரி volume of the solution ஒரே மாதிரி தான். Decreasing osmotic pressure கண்டுபிடிக்கணும் பசங்களா. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன?
pi is equal to molarity into R into T தானே ஆமா இதுல R and T யும் கான்ஸ்டன்டா போய்டும்ல சரி அப்ப pi directly proportional to molarity தானே ஆமா சார் pi directly proportional to molarity னா என்ன number of moles of the solute divided by volume of the solution தானே இதுல volume எல்லாருக்கும் ஒரே மாதிரி 250 தானே ஆமா அப்ப அதனால pi directly proportional to number of moles of the solute னு சொல்லலாமே ஆமா சார் pi directly proportional to number of moles of the solute எப்படி கண்டுபிடிப்பேன் given mass divided by molar mass தானே ஆமா சார் இங்க given mass 10 gram எல்லாருக்கும் காமன் தானே ஆமா சோ அதில இருந்து கடைசியா நாம என்ன சொல்றோம் pi inversely proportional to molar mass of the solute இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டேன் ஈஸி இனிமே பாருங்க நம்ம கையில இருக்குது C6H12O6 ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் அவனோட பார்ஷியல் பிரஷர் P1 பாருங்க C6 அவரோட ப்ரெஷர் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் P1 ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் P2 ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் P3 நல்லா பாருங்க C6H12O6 ஓட மோலார் மாஸ் 6 கார்பன் 72 அப்புறம் 12 அப்புறம் 96 எல்லாமே ஆட் பண்ணா 180 வரும்டா அப்புறம் யூரியா வந்து 60 NH2CO 60 அப்புறம் கடைசில சூக்ரோஸ் இருக்கு சூக்ரோஸ் வந்து 342 வரும் 342 நீங்க ஆட் பண்ணி பாருங்க 342 அப்ப இதுல பாருங்க யாரோட மோலார் மாஸ் ஹையஸ்ட் சூக்ரோஸோட மோலார் மாஸ் ஹையஸ்ட்னா அவனோட ஆஸ்மோட்டிக் பிரஷர் லோவஸ்ட் அப்போ P3 லோவஸ்டா இருக்கணும்னா இது வராது இது ரெண்டு தானே P3 லோவஸ்டா இருக்கு ஓகே யாரோட மோலார் மாஸ் லோவஸ்ட் யூரியா அப்ப யூரியாவோடது P2 அது ஹையஸ்டா வரணும் P2 இங்க தானே ஹையஸ்ட் எஸ் ஈஸியா ஆப்ஷன் 3 எடுக்கலாம் கிளியரா பசங்களா நெக்ஸ்ட் The correct option for the value of vapor pressure of a solution at 45 degrees Celsius with benzene to octane in a molar ratio. Molar ratio தந்திருக்காங்க 3:2. That means benzene 3 mole இருந்தா octane 2 mole இருக்குன்னு அர்த்தம். So இதுல இருந்து mole fraction ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் pure benzene ஓடது அதே மாதிரி pure octane ஓடையும் vapor pressure தந்திருக்காங்க. Simple. So நீங்க பண்ண வேண்டியது P total. Value of vapor pressure of the solution P total is equal to P naught A chi A plus P naught B chi B தானே ஆமா so P total is equal to P naught A benzene A எடுத்துக்கோங்க benzene P naught pure form benzene 280 into benzene molar ratio benzene to octane 3:2 அப்ப benzene க்கு 3 எடுக்கலாம் 3 divided by total 3 plus 2 5 அதே மாதிரி P naught B எவ்வளவு 420 into 2/5 னு எழுதலாம் so இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதோட ஆன்சர் கிடைக்கும் இதோட ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணும்போது 336 னு கிடைக்கும் so option A is the right answer clear next the mixture which shows positive deviation from Rolle's law னு சொன்னா என்ன அர்த்தம் அங்க ரெண்டு காம்பவுண்ட் மிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற இன்டராக்ஷன் வீக்கா இருக்கணும்னு அர்த்தம் அசெட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம் அசெட்டோன் குளோரோஃபார்ம் இடையில இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இது நெகட்டிவ் டீவியேஷன் சொல்லலாம் குளோரோஈதன் அண்ட் புரோமோஈதன் அது வந்து ஐடியல் சொல்யூஷன் ஸோ இதுவும் வராது எத்தனால் அண்ட் அசெட்டோன் இஸ் ரைட் ஆன்சர் ஏன்னு தெரியுமா ஏன்னா பிட்வீன் எத்தனால் அண்ட் எத்தனால் ஸ்ட்ராங்கா இருந்த பாண்டிங் நீங்க அசெட்டோன் போடும்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற பாண்டிங் வீக் ஆகுது when the bond is weak வேப்பர்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் டீவியேஷன் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பாருங்க த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் கேஎஃப் ஆஃப் பென்சீன் வந்து தந்திருக்காங்க ஸோ கேஎஃப் வேல்யூ ஃபார் பென்சீன் 5.12 Kelvin kilogram mole inverse. The freezing point depression for the solution of molality freezing point depression for the அப்படின்னா delta TF freezing point depression அது கண்டுபிடிக்கணும் delta TF கண்டுபிடிக்கணும் வேற என்ன தந்திருக்காங்க molality is equal to 0.078 mol சிம்பிள் தானே அப்போ ஃபார்முலா என்ன delta TF is equal to KF into molality KF now 5.12 molality 0.078 yes so இது நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 0.399 அப்படின்னு வரும் பட் இங்க சொல்லியிருக்காங்க rounded off up to 2 decimal places சொல்லியிருக்காங்க ஸோ 0.40 இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் ஸோ அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர் வரும் வேற எதுவும் வராது ஓகே நெக்ஸ்ட் ஃபார் an ideal சொல்யூஷனுக்கு கரெக்டான ஆப்ஷன் இது நீட் 2019ல கேட்ட கொஸ்டின் ஐடியல் சொல்யூஷன் சொல்லும்போது அங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தட் மீன்ஸ் solvent to solvent solute to solute இன்ட்ராக்ஷனும் solute to solvent இன்ட்ராக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது டெல்டா H மிக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகணும் டெல்டா V மிக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகணும் டெல்டா G மிக்ஸ் லெஸ் தேன் 0 ஆகணும் டெல்டா S மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0 ஆகணும்
delta S mix equal to 0 இல்ல அது greater than 0 தான் வரணும் அப்ப இது இல்ல delta V mix equal to 0 வரணும் இங்க not equal to கொடுத்திருக்காங்க அப்ப இதுவும் இல்ல delta H mix equal to 0 கொடுத்திருக்காங்க yes that is correct அப்ப option 3 தான் கரெக்ட்டான ஆன்சர் next பாருங்க the mixture that forms maximum boiling azeotrophs அசியோட்ரோப்ஸ்ல மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் சொன்னா என்ன அர்த்தம் அந்த ரெண்டு கம்போனன்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் விட ஹையரான ஒரு பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு காரணம் என்ன வேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது வேப்பர் ரொம்ப கம்மியாகுதுன்னு என்ன அர்த்தம் அங்கே இன்ட்ராக்ஷன் மோர் ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அது நெகட்டிவ் டீவியேஷன் ஸோ மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்னு சொல்லும்போது அங்கே நடக்கிறது என்னென்னா நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரோல்ஸ் லோ தான் அப்போ அதுக்கு இங்கே யார் எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்களா வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் தான் கரெக்ட் எக்ஸாம்பிள் பிகாஸ் அங்கே when we mix water and nitric acid அவங்களுக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஆகுது இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஆகும்போது வேப்பர் கம்மியாகும் அப்போ வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் ஸோ அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ வாட்டரை விட பாயிலிங் பாயிண்ட் வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டு பேரோட பாயிலிங் பாயிண்ட் விட ஒரு ஹையரான பாயிலிங் பாயிண்ட்ல தான் இந்த காம்பினேஷன் பாயில் பண்ணுவாங்க ஓகே அசியோட்ரோப்ஸ்னா தெரியும்ல அவங்க லிக்விட் ஸ்டேட்லையும் ஒன்றா தான் இருப்பாங்க வேப்பர் ஸ்டேட்டுக்கு போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க ஒரு ஷார்ப் பாயிலிங் பாயிண்டில் கன்வெர்ட் ஆகுவாங்க செப்பரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வழியெல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது ஓகே சரி நெக்ஸ்ட் இஃப் மொலாலிட்டி ஆஃப் த டைலூட் சொல்யூஷன் இஸ் டபுள்ட் மொலாலிட்டி டபுள் பண்ணால் த வேல்யூ ஆஃப் த மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் கேஎஃப் பசங்களா கேஎஃப் ஆகட்டும் அதே மாதிரி கேபி ஆகட்டும் இதெல்லாம் வந்து சால்வெண்டோட நேச்சரை பொறுத்து தான் மாறும் தட் மீன்ஸ் சால்வெண்ட் மாறினா தான் இந்த வேல்யூ மாறும் சொல்யூஷனில் சொல்யூட்டோட அளவு அதெல்லாம் இதுக்கு மேட்ரே கிடையாது ஸோ மொலாலிட்டி ஆஃப் த டைலூட் சொல்யூஷன் டபுள்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் டபுள் ஆகுதுன்னு அர்த்தம் த வேல்யூ ஆஃப் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் கேஎஃப் or KB depends only on the nature of the solvent so unchanged is the right answer okay clear next question பாருங்க which one of the following is incorrect for ideal solution ideal solution பத்தி incorrect ஆனது கேட்டிருக்காங்க ideal solutionக்கு delta H mix equal to 0 வரணும் இங்க equal to 0 கொடுத்திருக்காங்க அப்ப அது கரெக்ட் ஆனா கேட்டது incorrect ஸோ இது வராது delta U mix பசங்களா delta நீங்க படிச்சிருப்பீங்க delta H is equal to delta U plus P delta V எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல ஸோ ideal solution இருந்தால் delta H 0 ஆகும் delta U delta V 0 அப்போ delta U 0 தானே ஸோ அதனால டெல்டா ஹெச் டெல்டா வி ரெண்டும் 0 வரும் அதனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் இங்கே என்னதான் 0 அப்போ அது கரெக்டு தான் ஆனால் ஆன்சர் வராது ஆன்சர் கேட்டது இன்கரெக்ட் அப்புறம் இங்கே பாருங்க டெல்டா ஜி மிக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுது அது தப்பு ஏன் தெரியுமா ஏன்னா ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜி மிக்ஸு எப்பவுமே லெஸ் தேன் 0 தான் வரணும் லெஸ் தேன் 0 வர வேண்டிய இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஓகே ஹியர் என்ன சொல்கிறாங்க டெல்டா பி பி ஒப்சர்வ்டு மைனஸ் பி கால்குலேட்டட் பை ரோல்ஸ் லோ அது கரெக்டு தானே அதானே டெல்டா பி ஒப்சர்வ்டு ப்ரெஷர் மைனஸ் கால்குலேட் ஃப்ரம் ரோல்ஸ் லோ எஸ் நெக்ஸ்ட் பாருங்க the Van Hoff factor I for a dilute aqueous solution of strong electrolyte barium hydroxide electrolyte யாரு barium hydroxide தான் electrolyte so barium hydroxide electrolyte அது எப்படி dissociate ஆகும் Ba2 plus and 2OH minus that means ஒரு கேட்டையோனும் ரெண்டு ஆனையோனுமா dissociate ஆகுது so number of particle after dissociation that is 3 number of particle before dissociation 1 so it is 3 so option D is the right answer clear okay clear pasangala yes next question paranga at 100 degrees Celsius the vapor pressure of a solution of 6.5 gram solute okay so data paranga 6.5 gram of the solute nu sollirukanga that means WB தந்திருக்கு 6.5 gram அப்புறம் 100 gram வாட்டர்னு சொல்கிறாங்க அப்போ WA weight of the solvent அது 100 gram அதுவும் தந்திருக்கு is 732 mm வந்து vapor pressure of the solution vapor pressure of the solution அது 732 mm ஓகே வாட்டர் தானே இங்கே வாட்டர் தான் வாட்டராக இருக்கும்போது பியூர் வாட்டர் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் 732 பியூர் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் அது 760 mm தானே அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ பி நாட் இப்படி எழுதலாம் பாருங்க வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் 732 mm கொஸ்டின் தந்திருக்கா அதை வந்து பிஏன்னு எழுதலாம்டா பிஏ ஏன் தெரியுமா ஏன்னா இங்கே வாலட்டைல் சால்வெண்ட் அதில் நான் வாலட்டைல் சொல்யூட் தானே போட்டிருக்கேன் ஓகே ஸோ பிஏ வந்து 732 mm
பிஏன்னு சொன்னாலும் பிஎஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். P0 A இருக்குல்ல, அது வந்து 760 mm. அது நமக்கு தெரியும். அது இந்த கொஸ்டினில் தரல, பட் நமக்கு அது ஆல்ரெடி தெரியும். பியூரஸ்ட் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் வந்து 760 mm தான். ஓகே, அப்புறம் கேபி வேல்யூ தந்திருக்காங்க. கேபி வந்து 0.52ன்னு தந்திருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் வில் பின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் கேபி தந்திருக்காங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் டெல்டா டிபி கண்டுபிடிக்கணும். See, the formula is delta TB is equal to KB into molality தானே. delta TB is equal to KB into molality தானே. இதில் delta TB என்ன? elevation in boiling point. That means TB minus T0B. That is equal to KB into molality. இதில் T0B நமக்கு தெரியும் 100 degrees Celsius. pure water boiling point 100 degrees Celsius. ஆனால் இந்த டிபி தான் கேட்டிருக்காங்கல்ல, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. டிபி கண்டுபிடிக்கணும். அப்போது டிபி தான் வேணும். T0B தெரியும், கேபியும் தெரியும், மொலாலிட்டி தெரியாது. அப்போ மொலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்ன எழுதி பார்க்கலாமா? சரி வாங்க. டிபி எவ்வளவு சார்? டிபி தெரியாது சார், கண்டுபிடிக்கணும் சார். டிபி மைனஸ் T0B எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். தட் இஸ் ஈக்குவல் டு கேபி எவ்வளவு? 0.52 இன்டூ மொலாலிட்டினா என்ன சொல்லுங்க? மொலாலிட்டி சார், மொலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்னா அது WB டிவைடட் பை MB தானே. இதானே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். அப்போ இங்கே WA கிலோகிராம் தானே. அப்போ பை 1000 பண்ணோம், அந்த 1000 மேலே போகும். ஓகே, இப்போ பாருங்கள், டிபி நமக்கு கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தெரியும், இது நமக்கு தெரியும், WB தெரியும், WA தெரியும், 1000 இருக்கு, MB தெரியாது. ஓ, அப்போ இதில் MB தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை. MB மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட், அது கண்டுபிடிச்சா தான் இந்த ஃபார்முலாவிலிருந்து நமக்கு டிபி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ இது வரைக்கும் ஓகே. இதில் எப்படியாவது வேறு ஏதாவது ரூட்டில் போய் MB கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், வேப்பர் ப்ரெஷர் தந்திருக்காங்கல்ல. we know the formula P0A minus PA divided by P0A is equal to KB. KBனா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்னா என்ன? WB by MB divided by number of moles of the solvent WA into MA. இதில் P0Aயோட வேல்யூ நமக்கு தெரியும் 760 minus PA value 732 divided by 760, that is equal to WB 6.5 into MA molar mass of the solvent water தானே. அப்போ 18 divided by MB நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்கணும், into WA 100 gram. ஓகே, ஸோ இதில் சால்வ் பண்ணலாம். 760லேருந்து 730 போனால் 30 இருக்கும். அப்போ இது 28. ஸோ 28 into MB into 100 is equal to 760 into 6.5 into 18. அப்போ இதிலிருந்து தெரியுதுல்ல, இதிலிருந்து நமக்கு MB கண்டுபிடிக்கலாம். 760 into 6.5 into 18 divided by 28 into 100. கிளியரா பசங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு MB கிடைக்கும், மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கிடைக்கும். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 31.75 வருது. இந்த 31.75 MBயை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. WB தெரியும் சார் 6.5, 1000 இருக்குது சார், WA இருக்குது சார். ஸோ இந்த 31.75 இந்த ஈக்குவேஷனில், ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்கிறேன். ஸோ அடுத்த ஸ்லைட் எடுக்கிறேன். சப்ஸ்டிடியூட் MB 31.75 in equation 1. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிபியோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் டிபியோட வேல்யூ 1.064ன்னு வரும். ஓகே, 1.064. ஸோ கேட்டது என்ன? டிபியோட வேல்யூ 1.064 இல்லை, டிபி இந்த சைடு டிபி மைனஸ் 100 தானே. டிபி மைனஸ் 100 வந்து 1.064ன்னு வரும். அப்போ டிபி எவ்வளவு? 100 ப்ளஸ் 1.064 அப்படின்னா 101.06. 101.06 அப்படி ஆப்ஷன் இருக்கா? 103 அது வராது.
100 வரவே வராது. ஏன்னா எலிவேஷன் நடந்திருக்கும்ல. 100 டிகிரி செல்சியஸ் வந்து நார்மல் பாயிலிங் பாயிண்ட் பியூர் ஃபார்மில். ஸோ நான் volatile solute போட்டால் கண்டிப்பாக எலிவேஷன் நடக்கும். ஸோ 100 வராது. 102 101 இங்கே பாருங்கள் 101.06 தானே. அப்போ நமக்கு பெட்டர் ஆன்சர் இது 101 தான். ஸோ 101 டிகிரி செல்சியஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகுதுல்ல. இது வரைக்கும் நம்ம பண்ண கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகிற கொஸ்டின் தான். ஓகே, நீட் 2016 ஃபேஸ் 1 கேட்ட கொஸ்டின் தான் இது. இதில் என்னென்னா 2 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், அது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட கான்செப்டையும் யூஸ் பண்ணணும். அது ரெண்டும் வருதுனால தான் கொஞ்சம் கால்குலேஷன் லெங்க்த்தியாக இருக்குது. பட் ஈஸி கொஸ்டின் தான். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statements about the composition of the vapor over an ideal 1:1 1:1 molar mixture of benzene and toluene. 1 mole benzene இருக்கு, 1 mole toluene இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஈக்குவல் மோல்ஸ், 1 mole benzene 1 mole toluene. ஓகே, என்ன கேட்குறாங்க? அசியூம் தட் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். வேப்பர் ப்ரெஷர் டேட்டா பார்த்தேன். அதில் பென்சினோட வேப்பர் ப்ரெஷர் 12.8 கிலோ பாஸ்கல், ஆனால் டொல்வினோடது 3.85 கிலோ பாஸ்கல் தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மோலு இல்லை, 1:1 மோலார் மிக்சர். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஆனால் வேப்பர் ப்ரெஷர் எடுத்து பார்த்தா மட்டும் பென்சின் வந்து 12.8 கிலோ பாஸ்கல் இருக்குது, டொலுவின் வந்து 3.85. அப்போ பென்சினோட வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பென்சின் வந்து அதிகமாக வேப்பர் ஆகுதுன்னு அர்த்தம். பென்சின் அதிகமாக வேப்பர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. நாட் இனஃப் இன்ஃபர்மேஷன் given to make a prediction. வெயிட் பண்ணுங்க. The vapor will contain higher percentage of benzene. வேப்பர் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல. எஸ், அது கரெக்டு தானே. அப்போ அது கரெக்டாக எடுக்கலாமே. வேப்பர் வில் கண்டெயின் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சின். த வேப்பர் வில் கண்டெயின் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் டொலுவின். இல்லை, ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் டொலுவினோட கம்மி. வேப்பர் ப்ரெஷர் கம்மினா வேப்பரும் கம்மி தான். அப்போ இது எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாது. த வேப்பர் வில் கண்டெயின் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பென்சின். இல்லை, ஈக்குவல் அமௌண்ட் இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன்? ஐடியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கேட்குறாங்க. பாருங்க, டெல்டா H மிக்ஸ் ஐடியல் சொல்யூஷனுக்கு கண்டிப்பாக 0 வரணும். டெல்டா S மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0 வரணும். டெல்டா V மிக்ஸ் ஈக்குவல் டு 0 வரணும். ஓகே, ஸோ கரெக்டாக ஆன்சர் இது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0 தான், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் 0.2 mole per kilogram solution of X in water. The boiling point of 0.2 moles per kilogram solution of X in water is greater than equimolar solution of Y in water. Okay, so நம்ம கையில் ரெண்டு சொல்யூட் இருக்கு, X and Y. X நம்ம வாட்டரில் கரைக்கிறோம், Y நம்ம வாட்டரில் கரைக்கிறோம். அப்போ அதில் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த 0.2 mole per kilogram solution of X in water அது அதிகமாக இருக்குது. equimolar solution of Y in water. That means same number of moles of X and Y வாட்டரில் கரைக்கிறோம். ஆனால் அதில் வந்து எக்ஸோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? பசங்களா பாருங்க. Y is undergoing dissociation. Y undergoing dissociation. டிசோசியேஷன் நடந்தால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடும். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடுனா எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பாய்லிங் பாயிண்ட் அதிகம் யாருக்கு? எக்ஸ் தானே. அப்போ யாருக்கு டிசோசியேஷன் நடந்திருக்கணும்? ஒய்க்கு இல்லை, எக்ஸுக்கு டிசோசியேஷன் நடந்திருக்கணும். ஸோ ஒய் இஸ் அண்டர் கோயிங் டிசோசியேஷன் தப்பு. எக்ஸ் இஸ் அண்டர் கோயிங் டிசோசியேஷன், எஸ், தட் இஸ் ட்ரூ. எக்ஸ் டிசோசியேஷன் நடந்திருக்கும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதிகமானால் தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியான எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும், பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும். காட் இட் பசங்களா? எஸ், தட் இஸ் த சினாரியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following electrolyte has the same value of Van Hoff factor as that of aluminium sulfate? Al2SO4 thrice. இது அலுமினியம் சல்ஃபேட். இது டிசோசியேட் ஆகும்போது ரெண்டு அலுமினியம் கேட்டையோனு 2Al3+ம் அதே மாதிரி 3SO4 2- இருக்கும். ஸோ டோட்டலாக ரெண்டு கேட்டையோனும் 3 ஆனையோனும் மொத்தத்தில் 5 இருக்குது. அது இங்கேருந்து கிடைக்கும். பாருங்கள், K4 எஃபிசியன் 6, K4 அவுட் சைடு 4K இருக்கா? அப்போ 4K ப்ளஸ் எஃபிசியன் 6 4-. எஸ், அப்போது 4 கேட்டியோனும் ஒரு ஆனியோனும் கிடைக்கும், 5 வருது. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். K2SO4 வருமா? இல்லை, 2K ஒரு SO4 3 தான் வரும். K3 எஃபிசியன் 6 3K ஒரு எஃபிசியன் 6 3 4 தான் வரும். ஒரு 7 3 4 தான் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் 5 வருது. எங்கே? ஆப்ஷன் ஏல தான் வருது. ஓகே, எஸ் பசங்களா. ஸோ சொல்யூஷன் சாப்டரில்
லாஸ்ட் 10 இயர்ஸில் நீட்டில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நியூமரிக்கலும் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் சாப்டர்னா ஒரு பக்கா நியூமரிக்கல் சாப்டராக மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது என்ன விஷயம் தெரியுது, நிறைய தியரட்டிக்கல் கொஸ்டின் கேட்குது. தியரட்டிக்கல் கொஸ்டினோட ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, டைம் கன்சியூமிங் இருக்காது, ஈஸியாக நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம், அது வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் தியரி ப்ராப்பராக படித்து அதுக்கப்புறம் நியூமரிக்கலை ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட எந்த சாப்டர் ஆனாலும் படிக்கணும். ஸோ அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகே பசங்களா, இன்னொரு பியூட்டிஃபுல்லான சாப்டர் எடுத்துகிட்டு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.